நாம் இறைவனை வந்து ரொம்ப இங்கே இருக்கிற எல்லாருமே ஐ திங்க் வி ஷுட் ப்ரே டு காட் அண்ட் வி ஷுட் தேங்க் காட் நம்மளை மாதிரி படைச்சதுக்கு. நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்துக்குள்ளே வரும்போது அதே நொடியில் இறைவன் வந்து லட்சக்கணக்கான உயிரினங்களை படைத்தார். ஆடு, மாடு, கோழி, மீன், அது மாதிரி படைக்கும்போது நம்மளை மட்டும் இங்கே இருக்கிற எல்லாரையும் மனிதனாக படைத்தார். அதுக்காக இறைவனை பிரார்த்திக்கணும். அது படைக்கும் போதும் நமக்கு எல்லாருக்கும் கண்ணு தெரியுது, காது கேட்குது, பேச முடியுது, உணர முடியுது, நம்மளால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்க முடியுது. இதுக்காக நாம் இறைவனை பிரார்த்திக்கணும். ஏன்னா மனிதனாக படைத்தாலும் கண்ணு தெரியாமல், காது கேட்காம, பேச முடியாமல், சுய நினைவில்லாமல், நடக்க முடியாமல் இவ்வுலகில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அப்போ நமக்கு இது ஒரு பெரிய பாக்கியம். மனிதனாக மட்டும் பிறக்காம கண்ணு, காது, பேச்சு எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப வலுவான வாழ்க்கையாக மாற்றிக்கலாம். பட் எல்லாரும் அப்படி செய்கிறோமா? இல்லை, எங்கே தப்பு நடக்குது? இப்போ நம்ம நிறைய ஒரு மிக்ஸ்டு ஆடியன்ஸ் இருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததும் எல்லா தடுப்பூசிகளும் நம்ம போடணும், கவர்மெண்ட் சொல்லுது. பட் நிறைய பேர் வந்து இப்போது இயற்கை மருத்துவம் நினச்சிட்டு நிறைய பேர் அவங்க குழந்தைங்களுக்கு அந்த தடுப்பூசி கொடுக்காத ஃபேமிலிஸும் இப்போ இருக்காங்க. ஸோ நான் இதிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பத்தில் ரொம்ப ரிசர்ச்க்கு அப்புறம் தான் இந்த தடுப்பூசி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தடுப்பூசி கண்டிப்பாக நம்ம போடணும். அது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, அந்த குழந்தைங்க அந்த சின்ன வயசுலேருந்தே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தணும். இப்போ இந்த டிஜிட்டல் இரா வந்ததுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் எல்லா குழந்தைங்களும் டிஜிட்டல் ஆயிட்டாங்க. இப்போது வெளியில் போய் விளையாடுற டைம் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. நான் வந்து எல்லா அம்மா அப்பாக்களுக்கும், தாத்தா பாட்டிங்க இருக்கவங்களுக்கும் குழந்தைங்களை வந்து ஸ்கூல் படிக்கிற வயதில் எவ்வளோ ஹோம்ஒர்க் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது அவங்கள ஓடி ஆடி விளையாட வைக்கணும். அதில் அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு கொடுக்குற அளவுக்கு நம்ம அது செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்னா இல்லைன்னா தி பிகம் டல் ஹெடட் பாய்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்கள உள்ளே எடுத்துகிட்டு போக வைக்கணும். சின்ன வயசுலேயே 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு வலுவான ஃபிசிக்கல் பாடி கொடுக்கணுன்னா ஸ்போர்ட்டில் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒரு ஸ்போர்ட்ஸ் சின்ன வயசில் எல்லாருக்கும் அதில் கற்றுக் கொடுக்கணும். ஸ்கூல் டீமில் விளையாடணும், டிஸ்ட்ரிக்டில் விளையாடணும், அந்த ஒரு உணர்வை உள்ளே கொண்டு வரணும். இது வந்து பிற்காலத்தில் நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பகுதி. படிப்பு மற்றும் பத்தாது. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாமே பர்சன்டேஜ், ரிசல்ட்டு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதனால் படிப்புன்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. ஸோ சின்ன வயசில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகிடுச்சுன்னா 40 வயசில் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நடக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட்டு 5 வயசுக்கு முன்னால் எல்லாருக்கும் தடுப்பூசி. 5 வயசுலேருந்து ஒரு காலேஜ் மட்டும் 25 வயசு மட்டும் எடுத்துட்டால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த பெரிய சேலஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கிற சேலஞ்சு வந்து சோஷியல் மீடியாவை தவிர இப்போ இருக்கிற சேலஞ்சு காலேஜில் ஸ்பெஷலாக, சில டைம் ஸ்கூலில் கூட சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் கோயம்புத்தூரில் அது இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங், இந்த 3மே வந்து இப்போ குழந்தைகள் இடத்துல அதிகமாகிட்டு வருது, காலேஜில் அதிகமாகிட்டு வருதுங்கிறது நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் வருது. ஸோ அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு இதுக்கு எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். இவ்வளோ அழகாக படைத்த உடம்பை, இறைவன் கொடுத்த இந்த வரத்தை, இது எல்லாமே அழிச்சிடும் அது. ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும். இது இப்போ நம்ம இந்திய நாட்டுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சு.
இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பையன் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ட்ரக் அடிக்ஷன் இல்லாமல் வெளியில் வந்தான்னா அது ஒரு வரப்பிரசாதம் ஆகிடுது. ஸோ அது நம்ம எல்லாரும் மனசில் வச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு அம்மா அப்பா கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பில் ப்ரொஃபஷ்னல் எக்ஸலன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு பர்சனல் எக்ஸலன்ஸ், பர்சனல் அபண்டன்ஸும் இருக்கணும். வீட்டில் குழந்தைங்களோட பேசி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு பழகணும். இதுவும் நோயற்ற வாழ்வுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் ஒரு அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியாவோ இருந்து உங்கள் குழந்தைங்களை இதிலிருந்து பாதுகாத்துட்டா நோயற்ற வாழ்வு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அடுத்தது இந்த வயசில், இந்த 10 to 25 இயர்ஸில் அடுத்தது நம்ம நோயற்ற வாழ்வுக்கு ரொம்ப முக்கியமானது நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது யோகா அண்ட் மென்டல் பீஸ். இப்போது மேலை நாடுகளில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் நம்ம இஷா யோகா சென்டரோட ஒரு விங்கே ஆரம்பிச்சிருக்காங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். பட் இந்தியன் யூனிவர்சிட்டியில் நம்ம இது ஆரம்பிச்சிருக்கோமா, இதுக்கு எவ்வளோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மென்டல் பீஸ் அண்ட் ஃபிசிக்கல் அபண்டன்ஸ் இருந்துச்சுன்னா நோய் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்குது. ஒன்று, ஸ்லீப், உறக்கம். இங்கே இருக்கிறதுல எவ்வளோ பேர் 7 மணி நேரம் மினிமம், எவ்வளோ பேர் 7 மணி நேரம் நல்லா உங்களுக்கு உறக்கம் வருது? கை தூக்குங்க. எக்ஸலண்ட். 6 மணி நேரம், 5, படுத்தா அடுத்த செகண்டு தூங்குறவங்க எவ்வளோ பேர்? ஓ, எக்ஸலண்ட். தூக்கத்தில் நடுவில் நிறைய தடவை எழுந்திரிக்கவங்க எவ்வளோ பேர்? ஓகே. ஸோ இப்போ வேர்ல்டு லிட்ரேச்சரில் நோய் இல்லாமல் வாழணுன்னா ரொம்ப முக்கியமாக இப்போ சொல்கிறது உறக்கம்தான். 8 மணி நேரம் உறங்கவங்களுக்கு நோய் வர்ற வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடுது. 7 மணியும் ஓகே, 60 வயசுக்கு அப்புறம் 7 மணி நேரமும் ஓகே. ஸோ ஏன் இந்த உறக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தட் இஸ் அ டைம் பாடி ரிமூவ்ஸ் ஆல் த டெட் ப்ராடக்ட்ஸ். உடம்பில் இருக்கிற எல்லா அழிவு பொருட்களை எல்லாமே சுத்தம் செய்யக்கூடிய டைம் அது. ப்ளஸ் பிரெயின் ரொம்ப அந்த டீப் ஸ்லீப், REM ஸ்லீப், NREM ஸ்லீப்னு 2 ஸ்லீப் இருக்குது. டீப் ஸ்லீப் போகும்போது அந்த பிரெயினில் இருக்கிற அங்கே இருக்கிற வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிரெயின் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ ஆக்டிவாக, அவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. ஸோ எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, மென்டல் டிப்ரெஷன், inability to sleep, insomnia, டிப்ரெஷன், இதெல்லாம் வரக்கூடிய காரணமே தூக்கமின்மையினால தான். ஸோ ஒரு நோயற்ற வாழ்வு வாழணுன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் அது ரொம்ப முக்கியமாக சொல்லி கொடுக்க வேண்டியது 8 மணி நேரம், 7 மணிலேருந்து 8 மணி நேரத்துலேருந்து சின்ன வயசுலேயே அது கற்றுக் கொடுத்துட்டோன்னா வளர 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 அது இட் பிகம்ஸ் அ ஹேபிட் அண்ட் தே வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். அண்ட் அடுத்த ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுன்னா, லேட் நைட் ரீடர்ஸ், ஏர்லி மார்னிங் ரீடர்ஸ்னு 2 விதமாக பிரிக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாமே லேட் நைட்டு தான், ஏர்லி மார்னிங் ரொம்ப கம்மி. பட் ரிசர்ச் சொல்லுது த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆன் எர்த் டுடே ஆர் ஏர்லி ரைசர்ஸ். அண்ட் நம்ம எல்லாமே நம்ம தமிழ் தத்துவத்தில் முதலே சொல்லியிருக்காங்க, சீக்கிரம் படுக்கணும், சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறது நம்ம லிட்ரேச்சரில் நிறையா இருக்குது. ஸோ நோயற்ற வாழ்வுக்கு இதுவும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்போ மயக்கவியல் துறையில் இருக்கிறனால பேஷண்ட் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நாங்கள் அனஸ்தீசியா அசஸ்மெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் தூக்கமே வரமாட்டேங்குது டாக்டர், இப்போ ஒரு 3 வருஷமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன்,
எனக்கு வந்து ரிட்டையர் ஆனதுலேருந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இல்லை நான். அதனால் சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கிட்ட போய் தூங்கிறதுக்கு மருந்து எடுத்துக்கிறேன். ஸோ பிற்காலத்தில் நோயற்ற வாழ்வு வாழணுன்னா எதுக்கு இதெல்லாம் பேசிட்டேன்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த தூக்கத்தை மட்டும் கொடுத்துட்டோன்னா டிப்ரெஷன், இன்சோம்னியா இது எதுவுமே வராது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்தால் மசில் ஸ்ட்ராங்காக இருக்கும், போன் ஸ்ட்ராங்காக இருக்கும். தூக்கம் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த சைக்கியாட்ரிக் இல்னஸ் வராது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து 25 வயசு மட்டும். 40 வயசுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஏன் அது ஆரம்பிக்குதுன்னா, இப்போ நம்மளுடைய உடம்பில் பல உறுப்புகள் இருக்குது. இருதயம், லிவர், நுரையீரல் எல்லாமே. 40 வயசு மட்டும் எவ்வளோ டேமேஜ் ஆகுதோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி புதுசாக ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ லங் உருவாயிட்டே இருக்குது, ஹார்ட் உருவாயிட்டே இருக்குது, லிவர் உருவாயிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் ஒரு நாளைக்கு அது டிஸ்ட்ரக்ஷன் வருதோ அவ்வளோ தூரம் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. ஸோ அதனால் அதனுடைய ஃபங்க்ஷன் 40 வயசு மட்டும் நல்லா ரொம்ப நல்லா இருக்குது. 40 வயசுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு வயசுமே சேலஞ்சு தான். ஒரு ஆர்கனில் இருக்கிற ஆக்டிவிட்டி 1% கம்மியாயிடுது. இப்போ 80 வயசு ரீச் ஆகும்போது இந்த நுரையீரலுடைய 40க்கு அப்புறம் 1% எவ்ரி இயர் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ 80 இருக்கும்போது 40% லங்கு வேலை செய்கிறதில்ல, 40% இருதயம் வேலை செய்கிறதில்ல, 40% லங்ஸு, குடல் எதுவுமே வேலை செய்கிறதில்ல. எல்லாம் அப்படியே கம்மியாயிட்டே போகுது. இன்ஃபேக்ட் 40 வயசுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு இந்த நம்மளுடைய பிரெயினில் நியூரான்ஸுன்ட்டு அணுக்கள் இருக்குது. அதில் ஒரு நாளைக்கு 10,000 அணுக்கள் கம்மியாயிடுது 40 வயசுக்கு அப்புறம். அதனாலேயே தான் தெரியல 80 வயசு ஆனவங்க தான் எல்லாமே லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 40 வயசுலேருந்தே 10,000 அணுக்கள் டெய்லி போயிடுது. பட் இருந்தாலும் லீடர்ஷிப் வரும்போது 80 இயர்ஸ் அவங்க எபிலிட்டி டு கன்சீவ் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. But it's very important to understand that 40 வயசு is a very important age. இந்த 40 வயசில் அந்த ஆர்கன் ஃபங்க்ஷன் எல்லாம் கம்மி ஆகிறது, அதை தடுக்கக்கூடிய தன்மை 20லிருந்து 40 வயசுக்குள்ளே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல இருக்குது. அப்போ தான் அந்த 40க்கு அப்புறம் உடம்பனுடைய ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகும்போது, ஆர்கனோட ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாகும்போது அந்த முதல்ல கொடுத்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்கள வந்து நிலைநாட்டுது. ஸோ நோயற்ற வாழ்வதற்கு 40லேயோ 50லேயோ முழிச்சிட்டா பத்தாது. 20 வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு 10 வயசு 20 வயசுலேருந்தே என்னென்ன பண்ணணுமோ அது நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். 40 வயசில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறது கோமார்பிட் கண்டிஷன்ஸ்ன்ட்டு. முத்துக்குமாரையா சொன்ன மாதிரி சுகர் தான் இப்போ இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ப்ராப்ளம். India is the diabetic capital of the world. Maximum percentage of diabetics in the world இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ இதில் நிறைய விதமான டயபெட்டிஸ் இருக்குது. பட் டயபெட்டிஸ் கண்டிப்பாக வரலாம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் இங்கே எவ்வளோ பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு கேட்க விரும்பலை. பிகாஸ் நிறைய பேருக்கு அது சொல்லவும் பயம். அது மருந்தை ஒழிச்சு வச்சு தான் சாப்பிட்றாங்க. சுகர் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தயக்கம், பிபி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தயக்கம், குழந்தைங்களுக்கு இது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சுகர் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் வந்து ஜெனட்டிக் ரீசனில் வரலாம். பட் ஆனால் ரொம்ப முக்கியமாக பாதுகாக்க வேண்டியது, சுகர் வந்ததுக்கப்புறம் அந்த டயட் கண்ட்ரோலோடு சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 45 minutes to 1 hour ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங். இது வாக்கிங் நல்லா பண்ணுறதுக்கும் டயபெட்டிஸ்க்கும் என்ன சம்மந்தம்னா, இந்த இன்சுலின் ரிசப்டார்ஸ் வந்து பாடியில் நிறைய இடத்துல இருக்குது. நடக்க அந்த இன்சுலின் ரிசப்டார்ஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். டயபெட்டிஸ் லெவல் கம்மியாயிடும், ப்ளஸ் வெயிட்டும் கம்மியாயிடும். ஸோ இது 2 நோயற்ற வாழ்வுக்கு சுகர் வந்தாலுமே ஒன்று சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஒரு 100லேருந்து 120, 100லேருந்து 120 ஒரு நல்ல வேல்யூ. அதுக்கு மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ண வேண்டாம். அதுக்கு ப்ளஸ் இந்த வாக்கிங், இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டயபெட்டிஸ் வந்து இட்ஸ் அ கில்லிங் டிஸார்டர். ஏன் அது வந்து ரொம்ப மோசம்னா,
ஒவ்வொரு ஆர்கனுக்கு, ஹார்ட்டுக்கு, லிவருக்கு, லங்குக்கு, குடலுக்கு போகிற இரத்த குழாய்கள் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருது. சுகர் இருக்கிறவங்களுக்கு இது வந்து மைக்ரோ ஆஞ்சியோபதின்னு பேர். எல்லாத்துக்கும் போகிற ரத்த ஓட்டம் கம்மியாயிட்டே போகுது. வெளியில் பார்த்தா ஒன்றும் தெரியறதில்ல, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கிறோம். பட் உள்ளே வந்து ரத்த ஓட்டம் கம்மியாயிடுது. அதனால தான் சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஜாஸ்தி, பிரெயினில் ஸ்ட்ரோக் வர்றது அதிகமாகிடுது. அதனால் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், சுகர் இருக்கவங்கெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை சுகர் லெவல் செக் பண்ணிக்கணும். அந்த இப்போது HbA1c, அந்த கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் அப்படின்னுங்கிற பண்ணுற டெஸ்ட்டை 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அது வந்து 6க்கு கீழே கொண்டு வந்துட்டால் சுகர்னால் எந்த தொந்தரவும் இருக்காது. மேக்ஸிமம் 6லேருந்து 6.5 மட்டும் அது இருந்துட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட், சுகர் இருக்கிறவங்களுக்கு கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் லெவல் 6.5 கீழே வச்சுக்கணும். ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது டயபெட்டிக்ஸ் இருந்ததுன்னா. இப்போ அதுக்கு ஆன்சரும் நிறைய வந்துருச்சு. இப்போது வி ஹாவ் ஸ்வீட் விதவுட் ரேசிங் த சுகர் லெவல். ஸோ அந்த ஸ்வீட்ஸ் எடுத்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், க்ரீன்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும், பட் சுகர் லெவல் அதிகமாகாது. கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் அரிசியே தொடறது இல்லைங்க, சப்பாத்தி தான் எடுத்துக்கிறேன் சுகர் வந்ததுலேருந்துன்னு சொல்கிறாங்க. ரைஸுக்கும் சப்பாத்திக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதே தான். பட் சிறுதானியங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம், நிறைய சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக வராது. கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னா, சாப்பிட்டு முடித்ததும் சுகர் லெவல் எப்படி மேலே போகுதுங்கிறது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ சிறுதானியங்களில் அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி, அப்படி மேலே ஏறாது. பட் ஒரு பரோட்டா சாப்பிட்டாலோ, 2 சப்பாத்தி சாப்பிட்டாலோ, தோசை இட்லி சாப்பிட்டாலோ, மில்லட் ஓகே, பட் ரைஸ் போட்டு சாப்பிட்டா உடனே சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக போகும். ஸோ இப்போ ஐ திங்க் வி ஹாவ் இந்த ஆர்கானிக் ஃபுட் அண்ட் மில்லட் வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு இப்போ இந்தியாவில். மில்லட் மேஜிக் அப்படின்ட்டு ஈவன் நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாரு. மில்லட் சாப்பிட்றவங்களுக்கு வந்து சுகர் லெவல் டெஃபினட்டாக கம்மியாயிடும். ஸோ டயபெட்டிஸ், வி ஹவ் டு வின் டயபெட்டிஸ் டு லிவ் லாங். அண்ட் டயபெட்டிஸ் இருக்குன்னு டிக்ளேர் பண்ணுறதுல ப்ராப்ளமே கிடையாது. இப்போ எனக்கு ரீசண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் ரோட்டரி சுழற்சங்கத்தில் இருக்கேன். எங்கள் மெம்பர் ஒருத்தர் லாயர், அவர் ரொம்ப படித்தவர், பட் டாக்டர்கிட்டயே போக மாட்டார், செக்கே பண்ண மாட்டார், டேப்லெட் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. சடனாக ஏர்லி மார்னிங் சடனாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டு, வித்தின் செகண்ட்ஸ் ஹீ பாஸ்ட் அவே. பட் சுகர் வந்து செக் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கவே கூடாது. ஸோ சுகர் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் வந்து பிளட் ப்ரெஷர், அழுத்தம், இரத்த அழுத்தம். அது ஸோ 140லேருந்து 80 மட்டும் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் வயசு ஜாஸ்தியாக அந்த 140 மேலே போகிறது வந்து 150, 160, 170 போனாலும் ஒன்றும் இல்லை. இப்போ 90 வயசில் 170 பிளட் ப்ரெஷர் இருந்தால் நார்மல். பட் 40 வயசில் 170 இருந்தால் அதிகம். அது மேலே இருக்கிற பிபியில் மேலே இருக்கிறது. கீழே இருக்கிறது வந்து சாதாரணமாக 70லேருந்து 80 மட்டும் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. 90க்கு மேலே அது போகும்போது கண்டிப்பாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ 140, 80 பெஸ்ட்டு பிளட் ப்ரெஷர். அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பிபி அதிகமானாலும் அதுவும் சுகர் மாதிரி எல்லா ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 2 தான் இந்தியாவில் கில்லர் டிசீஸ் இப்போது. ஸோ என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நோயற்ற வாழ்வு இந்தியாவில் வாழணுன்னா சுகர் அண்ட் பிபியை நல்ல கண்ட்ரோலில் வச்சுட்ருக்கணும். இப்போ இன்னொரு நான் சொன்னேன் சின்ன வயசில் இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்ன்ட்டு, அதுவும் இந்தியாவில் இன்னும் ரொம்ப காமனாக இருக்குது. இதில் வந்து ஸ்மோக்கிங்கோட பெரிய ப்ராப்ளம் வந்து நுரையீரல், அண்ட் ட்ரிங்கிங்கோட மெயின் ப்ராப்ளம் வந்து லிவர்,
கல்லீரல். இது ரெண்டுமே ரொம்ப மேஜர் இஷ்யூஸ் அது. ஸோ 80 வயசு ஆகும்போது ஸ்மோக்கிங் நிறுத்தினாலும் அந்த 40 இயர்ஸாக ஸ்மோக் பண்ணதோட எஃபெக்ட் வந்து லங்ஸ் ஃபுல்லாக பரவிடுது அது. ஸோ இப்போ சுவாசிக்கிற காற்று வந்து ரத்தத்தில் போய் கலக்கிறதே கிடையாது. ஸோ இது பேர் ஹைபாக்சியான்னு பேர். ஸோ ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்கள் யார் ஸ்மோக்கிங் பார்த்தாலும் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக இந்த ஸ்மோக்கிங்கை கம்மி பண்ணணும். ஆல்கஹால் லிவரை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுது, அது கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுது. அதனால தான் இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் யூனிட்னு தனியாக இருக்குது. லட்சக்கணக்கில் ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 40 லட்சம் செலவாகும். இறைவன் கொடுத்த ஒரு நல்ல அற்புதமான லிவரை வந்து குடிச்சு அது காலி பண்ணிவிட்டு இருக்கிற பணமும் போய் அதுக்கப்புறம் ஒரு 40 லட்சம் கொடுத்து இன்னொருத்தர்கிட்ட இருந்து லிவர் வாங்கி வச்சு நமக்கும் டேஞ்சர், அந்த கொடுக்குறவங்களுக்கும் டேஞ்சர். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போய் இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக நம்ம யோசித்து பார்க்கணும். இது தேவையா? இது இல்லாமல் நம்ம வாழ முடியுமான்ட்டு. இல்லைங்க சோஷியல் ட்ரிங்கிங், நான் பெரிய இண்டஸ்ட்ரியல் லீடர், நான் குடித்தாதான் மதிப்பாங்க, அதை எடுத்து அது பாட்டிலில் அப்படி சியர்ஸ்ன்னு சொல்லும்போது அப்படி ஆரம்பிக்கிறது வந்து பிற்காலத்தில் இட் ரியல்லி டேமேஜஸ். ஸோ நாங்கள் வயசானவங்களை பார்க்கும்போது சுகர் இல்லை பிபி இல்லைனாலே எங்களுக்கெல்லாம் ஒரே குஷி ஆகிடும். 80 வயசில் பிபி இல்லை சுகர் இல்லைனாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடும். பட் சுகரும் பிபியும் வச்சுருக்கவங்க நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கவங்கள பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் இதெல்லாம் இவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பகுதியில் பார்த்தா 90, 100, 110ன்னு இப்போ எவ்வளோ பேர் வாழ்கிறாங்கன்னு அதுவும் அதிகமாயிட்டே போகுது அது. ஸோ த ஜீரியாட்ரிக் இந்தியா இஸ் ஆல்சோ த ஜீரியாட்ரிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன் அண்ட் 110ல் இருக்கிறவங்க சில பேர் நல்லா பேசுகிறாங்க, நல்லா காது கேட்குது, கண் பார்வை இருக்குது, யோசிக்க முடியுது, திருப்பி பேச முடியுது. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இந்தியாலேயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இந்தியாலேயும் நல்லா வாழ்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப சந்தோஷம் மனசுக்குள்ளே வந்துடுது. அடுத்த முக்கியமானது வந்து இப்போது இந்த சொசைட்டியோட மெயின் இஷ்யூஸ் வந்து இந்த மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனே ஒரு பெரிய டிசீஸ் ஆகிட்டு வருது இப்போது. இட்ஸ் அ மொபைல் அடிக்ஷன் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ வாட்ஸ்அப் வந்து ஒரு பெரிய அடிக்ஷன் ஆகிடுச்சு. இப்போது 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பே பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்க வந்து இஸ் அ வின்னர். பிகாஸ் அப்படி வந்து பார்த்துட்டு ஒரு மணி நேரம் ஒரு மெசேஜும் இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. இப்போது உடனே இவங்க ஒரு மெசேஜை ஹலோ ஹவ் ஆர் யூன்னு ஒன்று அனுப்பிச்சு அங்கேருந்து ஒரு ரிப்ளை வந்தால் மனசு ஹாப்பி ஆகிடுது, ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ வாட்ஸ்அப் வந்து இப்போ ஒரு அடிக்ஷன், இட்ஸ் அ டிசீஸ். இப்போ இந்த வாட்ஸ்அப் என்னென்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற மட்டும் இது ஒரு ஆயுதம் ஆயிடுச்சு. இப்போது பக்கத்தில் அப்படி படுத்தா பக்கத்தில் பெட்டில் இல்லை இங்கே. ஸோ எடுத்து நடுவில் வேறு அதை பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு பார்க்குறது, நைட்டு படுக்கும்போது. ஸோ இப்போ இதில் நான் முதல்ல சொன்னேன் தூக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிவிட்டு, இதிலிருந்து ஒரு ப்ளூ லைட் வரும், இந்த மொபைல்லேருந்து ஒரு ப்ளூ லைட் வரும். இது பார்த்துட்டே இருக்கவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த உள்ளே வந்து தூங்கிறதுக்கான ஒரு சின்ன ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது, அது பேர் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லி. அந்த மெலட்டோனினோட செக்ரீஷன் வந்து பாடியில் கம்மியாயிட்டே போகும். இது ரொம்ப யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதுவும் கடைசியில் தூங்குற போது யூஸ் பண்ணுறவங்களுக்கு மெலட்டோனின் கம்மியாயிட்டே போகும். எஃபெக்ட் உடனே தெரியாது, கொஞ்சம் வருஷம் கழித்து தூக்கமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் மொபைல் ஃபோன். ஸோ நான் ஒரு ரிக்வெஸ்ட், இது கஷ்டம்தான். ஏன்னா இப்போ வந்து வயசானவங்களும் சரி சின்னவங்களும் சரி மொபைல் இல்லாமல் இருக்கவே முடியாது இப்போது. ஸோ பட் ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 hour இந்த மெலட்டோனின் செக்ரீஷனுக்காக மொபைல் யூஸ் பண்ணுறதை நீங்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணணும். ஸோ இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கூட நம்ம ஐ திங்க் சின்ன விஷயங்கள் கூட பிற்காலத்தில் அது ரொம்ப ரொம்ப நிறைய பாதிப்புகள் தருது. இப்போ நிறைய பேர் இந்த மொபைல் ஃபோனை பேசிகிட்டே போய் ஆக்சிடெண்ட் ஆகிறது ரொம்ப காமன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் பிளாஸ்டிக் ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் கேட்டால் இப்படி குனிஞ்சு கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது குனிஞ்சு மொபைல் எடுத்து இப்படி பார்த்துட்டு அடுத்த செகண்ட் போகிறதுக்குள்ளே ஆக்சிடெண்ட், 3 பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தன் கேட்டால் அது மொபைல் எடுத்ததுனால வந்தது அது. ஸோ இந்த மொபைல் இஸ் டிஸ்ட்ரக்ஷன் டு த ஹோல் வேர்ல்டு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
அடுத்த பெரிய இஷ்யூ நோயற்ற வாழ்வில் இப்போ புதிய இஷ்யூ வந்து நான் முதலையும் பேசியிருக்கேன் இதை பற்றி. அம்மா அப்பா நிறைய பேர் இருக்கீங்க, குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அதிகமாயிட்டே போகுது. கல்யாணம் ஆன அப்புறம் குழந்தை பிறக்காமல் இருக்கிறதோட தன்மை அதிகமாயிட்டே போகுது. இது ரெண்டு பேருமே போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர்கிட்டையும் இப்போ ப்ராப்ளம் இருக்குது. மெயின் காமன் காஸ் வந்து ஸ்ட்ரெஸ், அச்சீவ் பண்ணணும், postponing the date for they decide a date. எனக்கு வந்து நான் செட்டில் ஆகணும், செட்டில் ஆனதுக்கப்புறம் தான். ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறதே ரொம்ப லேட் ஆகுது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கினது ரொம்ப லேட் ஆகுது. அதனால தான் நீங்கள் எந்த ரோட்டில் போனாலும் இப்போ ஃபர்டிலிட்டி சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் பெஸ்ட் ஏஜ் டு கெட் மேரீட் ஈவன் நவ் 24 வயசுலேருந்து 27 வயசு மட்டும் பெண்களுக்கு கரெக்டான ஏஜ். ஆண்களுக்கு 26லேருந்து 28 மட்டும் கரெக்டான ஏஜ் அது. ஸோ இந்த ஏஜில் நம்ம பண்ணிட்டா ஃபர்டிலிட்டி ரேட் இஸ் த ஹையஸ்ட் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். இதுவும் நோயற்ற வாழ்வுக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போயிட்டால் அவ்வளோ ஹார்மோன்ஸ் வெளியிலேருந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனுடைய இஃபெக்ட்ஸ் ஆன் த பாடி எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட் வந்து சின்ன சின்ன விஷயங்களை சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க வயசு ஆக ஆக இந்த நல்ல தன்மைகள் எல்லாம் அவங்கள வந்து ஒரு நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு ரொம்ப ஒரு we create the platform for an excellent life. Everything starts with small things when they are at the age of 10, 15, 20 and 25. இது வந்து நீங்கள் எல்லாருமே இது ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டாக எடுத்துகிட்டு இதை பற்றி யோசிச்சுட்டு யூ ஹாவ் டு பேரண்டிங்கில் வந்து இது வந்து நீங்கள் டெஃபினட்டாக இது கொண்டு வரணும். நான் பேசினது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் அதில் எவ்வளோ தூரம் நம்ம அது கடைப்பிடிக்கிறோங்கிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, நான் கங்கா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 60லேருந்து 70 பேர் அடிபட்டு வராங்க. நல்ல உடம்பு எல்லாம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல், ரேஷ் டிரைவிங்னால, ஹெல்மெட் போடாமல். ஸோ இன்னொரு அடுத்த ரிக்வெஸ்ட்டு, சீட் பெல்ட், ஹெல்மெட், போலீஸ் இருந்தாலும் இல்லாட்டியும், சிக்னல் இல்லைனாலும் அந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணணும். இவ்வளோ நல்ல உயிரை நல்லா பாதுகாத்துட்டு அது ரோடில் போய் நம்ம அதை வி ஷுட் நாட் லூஸ். இன்றைக்கி நான் கிளம்பி வரும்போது ஒரு ஃபுல் ஃபேமிலி காரில் அடிபட்டு, அப்பா அங்கேயே இறந்துட்டார், அவர் தான் ஓட்டினார், அங்கேயே இறந்துட்டார். பொண்ணு, மாப்பிள்ளை, ஒய்ஃபு 3 பேருமே மேஜர் இன்ஜுரி. வேறு ஃபேமிலியில் யாருமே கிடையாது. ஸோ என்னென்னு கேட்டேன்னா, அவங்க வந்து நைட்டு ஓட்டினா சீக்கிரம் போயிடலாம், டே டைம்னா டிராஃபிக் ரொம்ப இருக்குன்னு சொல்லி நைட்டில் வந்து மைக்ரோ ஸ்லீப்னு பேர், டக்குன்னு ஒரு செகண்ட் தூங்கி மரத்தில் போய் அடித்து. ஸோ நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இப்போ புதுசாக ஒரு புக் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, கட்டுன்னு பேர். நம்ம எல்லாம் நினைப்போம் நம்ம ப்ரொஃபஷனில் தலை சிறந்து இருக்கணும்னா பிரெயின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் இப்போ அந்த புக்கில் வந்து கட்டுன்னு ஒரு ரிசர்ச் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லுதுன்னா, மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பிரெயினோட கட்டு தான் முக்கியம் அப்படின்னா. கட்டுனா இந்த சிறுகுடல், நம்ம ஸ்டமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். சாப்பிட்ற உணவு தான் டிசைட்ஸ் ஆன் த பிரில்லியன்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்னு சொல்லி அந்த ஆய்வு காமிக்குது. அதனால தான் இந்த சாத்விக் ஃபுட்டு சாப்பிட்றவங்களுடைய மெமரி பவர், எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உறக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து உணவு ரொம்ப முக்கியம். என்ன சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த புக்கு வந்து நீங்கள் வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபுட் அண்ட் பிரெயின் அப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்கள். எப்படி சாப்பிட்ற உணவு எப்படி உங்களை வந்து உங்களுடைய எமோஷன்ஸை மாற்றுது, கேப்பபிலிட்டிஸ் மாற்றுது, கெப்பாசிட்டியை மாற்றுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ கடைசியில் பார்த்தா நோயற்ற வாழ்வு வாழணுன்னா ரொம்ப சிம்பிள் திங்ஸ் தான். சாத்விக் உணவு, நல்ல உறக்கம், அண்ட் ஆல்சோ இன்னொரு இப்போ ஹார்வர்ட் ரிசர்ச் ஒன்று சொல்லுது,
உள்ள வந்து பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் இருக்குது, நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் இருக்குது. எமோஷன்ஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ காம் அண்ட் குவாய்ட்டாக இருந்தோன்னா அந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் மட்டும்தான் உடம்பு ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கோபம், ஆக்ரோஷம், சண்டை போடுறது, எப்போ பார்த்தாலும் எதுலேயும் ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் இட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் நெகட்டிவ் ஹார்மோன்ஸ். ஸோ இது ஒரு நோய்வற்ற வாழ்வுக்கு இதுவும் ரொம்ப முக்கியம். அது the quality of your life is determined by the calmness that is there inside. So அந்த பீஸ் அண்ட் ஜாய் அண்ட் அந்த காம்னஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா எந்த விதமான ஒரு இஷ்யூ வந்தாலும் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிற பொறுத்து தான் பாடிக்குள்ளே அந்த ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் புத்தா. ஸோ எது வந்தாலும் நம்ம we should take it calm and quiet. ஸோ பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் வில் பி த ஒன்ஸ் நம்மளை உள்ளே வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி வரும். ஸோ நல்ல உறக்கம், நல்ல உணவு, பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் வரக்கூடிய பீஸ் இன்சைட், யோகா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் 40க்கு அப்புறம் ரியல் கண்ட்ரோல் ஆஃப் சுகர்ஸ், பிளட் ப்ரெஷர். இந்த காம்பனண்ட் இப்படி உள்ளே கொண்டு வந்துட்டோன்னா நோயற்ற வாழ்வு கண்டிப்பாக நம்ம வாழ முடியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த இறைவன் கொடுத்த இந்த உடம்பை வந்து எவ்வளோ தூரம் நம்ம இந்த பிரின்சிபல்ஸில் வச்சுக்கிறோமோ அதுக்குள்ளே இருக்கிற நம்ம மனது, உயிர் எல்லாமே வந்து இந்த உடம்பின் ஒரு ஸ்ட்ராங் பாடி, ஸ்ட்ராங் மைண்ட் அண்ட் ஸ்ட்ராங் பாடி இருந்துட்டேன்னா எந்த நோய் வந்தாலும் வீல் பி ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் இட். பட் இதோட விதைகள் வந்து 10 வயசுலேயும் 20 வயசுலேயும் நம்ம போடணும். அது வந்து நீங்கள் எல்லாரும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூல்லேயும் வந்து இட் ஹஸ் டு பிகம் அ பார்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஸோ தென் வி லீட் அ சக்ஸஸ்ஃபுல் லைஃப். உங்களுடைய இந்த இம்பார்ட்டண்ட் கிஃப்ட் த ஹியூமன் லைஃப்பை ஒரு லெஜெண்ட்ரி லைஃபாக மாற்றணுன்னா நோய் இல்லாமல் இருக்கணும். அந்த நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சில சிம்பிள் திங்ஸ் நம்ம பண்ணாலே தலை சிறந்த வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும். ஸோ முத்துக்குமார் சார் சொன்ன மாதிரி இப்போது 35 minutes ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஐ எம் வில்லிங் ஃபார் ஆன்சரிங் எனி கொஸ்டின்ஸ் ஆல்சோ சார். அண்ட் yes sir. Fundamentally, I was a non-veg taker till my 40 years. After that, somewhere in 25 years back, I left non-veg. I became a vegetarian, sir. இப்போ என்னன்னாக்கா, இப்போது வெஜிடேரியன் ஃபுட்டில் வந்து அவ்வளோவா ப்ரோட்டீன் இல்லை. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, அதுக்கு யூ ஹேவ் 2 ஆம்லெட் சாப்பிட்டா போதும். அந்த மாதிரி தேர் இஸ் ஈவன் ஃப்ரம் my own family members, youngsters, they are all. What is your opinion, doctor? Sir, நல்ல கேள்வி. பட் ஹிமாலயாஸில் வசிக்கிற the strongest human beings on earth are the sadhus who live in Himalayas. யாருமே நான்வெஜ் சாப்பிட்றதில்ல சார், யாருமே முட்டை சாப்பிட்றதில்ல சார். பழம், கீரை, காற்று, யோகா இதெல்லாம் தான் பண்ணுறோம். பட் ப்ரோட்டீனோட உணவுலேயும் நிறைய, நம்ம வெஜிடேரியன் உணவுலேயும் ஆல் த கிரெயின்ஸ் வந்து கிரீன்ஸ் அண்ட் கிரெயின்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது சார். அந்த ப்ரோட்டீன் நமக்கு போதும் சார். அது தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எனி அதர் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ்? ஐயா, வாக்கிங் பற்றி சொன்னீங்க. வாக்கிங்க்கும் சைக்கிளிங்க்கும் என்ன வேறுபாடு? எது பெஸ்ட்டு எக்ஸசைஸாக இருக்குங்க?
சார் ஏஜை பொறுத்தது. பிகாஸ் வாக்கிங் வந்து எந்த வயசுலேயும் ப்ராப்ளம் இல்லை சார். ஏன்னா விழுந்தாலும் அடி கம்மியாக தான் படும். சைக்கிளில் போகிறதுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து வயசு ஆக ஆக பேலன்ஸ் கம்மியாயிடுது. ஸோ இந்த உள்ள மிடில் இயரில் ஒரு பேலன்ஸ் இருக்குது. அண்டு அந்த சுற்றி இருக்கிற வர சத்தம், ஹார்ன் சத்தம் அதெல்லாம் கேட்குற மாதிரி. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, சைக்கிளிங் வந்து யங் ஜென்ரேஷனுக்கு சைக்கிளிங் ஓகே. வயசு ஆக ஆக பேலன்சிங் வந்து கம்மியாகிறனாலையும் ப்ளஸ் விழுந்தா அடிப்படக்கூடிய தன்மை அதிகமாகிறனாலையும் ஒரு 65-70க்கு மேலே ஐ திங்க் வாக்கிங் இஸ் பெட்டர் தென் சைக்கிளிங் எனி டே சார். தேங்க்யூ சார். என்னுடைய மணியை ஸ்கூலில் தோழி அவங்க, ஸ்கூலில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா படித்தோம். உமா அவங்க ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க, நிறைய பட்டிமன்றத்துலேயும் அவங்க பேசியிருக்காங்க. உமா, வெரி ஹாப்பி டு see you. அன்னைக்கு ஸ்கூலில் பார்த்து இப்போ ஸ்டேஜில் பார்க்குற போது நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. எவ்வளவு அழகாக நீங்கள் வந்து ஒரு மருத்துவர் வந்து இவ்வளோ மென்மையாக பேசினா நீங்கள் மருந்தே தர வேண்டியதில்லை, உங்கள் பேச்சே போதும் எங்களை சரிப்படுத்திடும். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக பேசியிருக்கீங்க. உங்களோட நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக நான் உணர்கிறேன். இந்த தருணத்தில் அத்தனை முக்கியமான விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்னோட உடல் நோய் குறித்து ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது. எனக்கு வந்து இப்போ ஞாபக மறதி வந்து ரொம்ப அதிகமாகுது. ஹஸ்பண்ட் மட்டும் ஞாபகம் இருக்காரு, வேலை செய்கிறக்கு அவருக்கு வேணும் இல்லை, அதனால் அவர் மட்டும் ஞாபகம் இருக்கார். மற்றது எல்லாமே மறந்து போயிடுது, எங்கே எதை வச்சோம் என்ன அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 50க்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததே இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு போன ஜென்மத்து ஞாபகம் கூட வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது அப்பப்போ நடக்கிறது கூட மறக்குது. எதனால் அப்படி நடக்குது? அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது நீங்கள் ஹஸ்பண்டை மறக்காமல் இருக்கிறது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, வேலை வாங்கணும்ல அவர்கிட்ட அப்படின்னீங்க. ஸோ இது அதை விட இந்தியா இஸ் அ டெவலப்டு கண்ட்ரி. ஏன்னா முதல்ல வந்து விமன் மட்டும்தான் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தா நம்ம மாறிட்டோம், இப்போ ரொம்ப மாறிட்டோம். ஐ லைக் போத் த கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ வெரி மச் சார். பட் இதோட ரீசன் வந்து நான் சொன்னது தான். நியூரான்ஸ் வந்து 10,000 அணுக்கள் 40 வயசுக்கு அப்புறம் டெய்லி 10,000 அணுக்கள் கம்மியாயிடுது. மெமரி வந்து அது ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரின்னு 2 இருக்குது. லாங் டேர்ம் மெமரிக்கு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின், ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் அது. ஸோ லாங் டேர்ம் மெமரி வந்து சீக்கிரமே போகாது. அது வந்து வயசானாலும் ரொம்ப வயசானாலும் அது மட்டும் இருக்கும். ஸோ அதனால் சில பேர் 90 வயசில் இருக்கவங்களுக்கு 10 வயசு நடந்தது 20 வயசு நடந்ததெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போது இந்த 1 மணி நேரத்தில் முன்னாடி நடந்தது, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது, இந்த ஸ்பெக்ஸை வச்சுட்டு எங்கே வச்சோன்னு தெரியாமல் தேடுறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப காமன். சாவியை எங்கே வச்சோன்னு தெரியாமல் தேடுறது, இது ரொம்ப காமன். இது ஷார்ட் டேர்ம் மெமரி. இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து வயசாக ரொம்ப கம்மியாயிடுது. பட் லாங் டேர்ம் மெமரியில் இருக்கிறது இருக்குது. இதுதான் காரணம். இது ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இது நல்லது தான். அவர்கிட்ட கேட்டால் ஏன் நீ வேலை செய்யலைன்னு கேட்டாலும் மறந்து போயிடுச்சுன்னு சொல்லிடலாம். எனக்கு இந்த வியாதி இருக்குது மறந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன் டிஃபன் பண்ணலன்னா ஓ நான் பண்ணலையா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ பட் இது வந்து டிசீஸ் கிடையாது. இட்ஸ் அ நார்மல் திங். பட் இதை எப்படி ஹவு டு ஓவர் கம் அப்படின்னா, இப்போது சப்போஸ் அந்த சாவியை வைக்கும்போது எங்கே வைக்கிறீங்க, அதை 3 தடவை 4 தடவை திருப்பியும் அது வந்து உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகணும். டிவி பக்கத்தில் சாவி வச்சுருக்கேன், டிவி பக்கத்தில் ஸோ ஒரு தடவை அது வைக்கும்போது மனசில் அது இல்லைன்னா அது மறந்து போயிடும். ஸோ 3 to 4 டைம்ஸ் அது திருப்பி ஸ்பெக்ஸை கழட்டி வைக்கும்போது நான் இந்த ஃப்ரிட்ஜு பக்கத்தில் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜு மேலே வச்சுருக்கேன், 3 தடவை அதை நீங்கள் யூ ஹாவ் டு டெல். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியும் வில் பி ரீடைன்ட். ஸோ தட்ஸ் அ ஈஸி வே டு ரிமெம்பர். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் சார். 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று இஸ் ஹவு டு கோப் அப் வித் ஒரு ஹெவி ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும்போது ஹவு டு பேலன்ஸ் இட் ஆர் ஹவு டு கண்ட்ரோல் இட் ஒன்று. 2வது யூடியூப்பில் நிறைய யோகா பற்றி இப்போ நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. சிம்பிள் யோகாஸ் சொல்கிறாங்க. கேன் வி ஃபாலோ தட்? யா,
ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை டிஃபைனே பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஹேபிட்ஸ். ஸோ நான் வந்து இப்போ அனஸ்தீசியாவுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, ட்ரிங்க்ஸ் நிறையா அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம குசுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சார் இதுதான் சான்ஸ், அவர்கிட்ட சொல்லுங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுங்க, பயமுறுத்திடுங்க அவரை, நான் சொன்னால் கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்கிட்ட நேராக போய், சார் உங்களுக்கு என்ன டாக்டர் தெரியும், நான் டிரைவராக இருக்கேன், காலையில் நைட்டுன்னு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தெரியுமா, அதனால தான் குடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் ஆஃபீஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது வேலை, அதனால் வீட்டுக்கு வந்தால் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து அவங்ககிட்ட கேட்பேன், நேற்று நைட் ஃபுல்லாக நாங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ நானும் குடிச்சிட்டு காலையில் வீட்டில் படுக்க முடியுமா, எனக்கும் ஸ்ட்ரெஸ் தானே அது. பட் மோர் இம்பார்ட்டண்ட்லி கரண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, த மோஸ்ட் கேப்பபிள் பர்சன் ஹேஸ் த லீஸ்ட் ஸ்ட்ரெஸ். இப்போது டாக்டராக இருந்தான்னா அந்த பெஸ்ட்டு டாக்டராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மி. ரொம்ப மீடியாக்கராக இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி. செய்யக்கூடிய தொழிலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு திணறி 10 வருஷம் ஆனாலும் வேலை தரவங்க இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுது. ஸோ த பெஸ்ட் ஆன்சர் டு டிக்ரீஸ் த ஸ்ட்ரெஸ் இஸ் டு பிகம் an excellent professional. எந்த வேலை செஞ்சாலும் டக்குன்னு 1 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் செய்கிறத 1 நிமிஷம் செஞ்சால் ஸ்ட்ரெஸ் வராது. ஸோ நம்ம வந்து கெப்பாசிட்டி பில்டிங்னு பேர் அதுக்கு. எந்த தொழிலை செஞ்சாலும் அதில் தலை சிறந்து விளங்கணுங்கிறத வந்து முதலிருந்தே கொண்டு வந்துட்டு அந்த கெப்பாசிட்டி பில்டிங் கொண்டு வந்துட்டோன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வராது. செகண்ட், அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரே அப்ரிசியேஷன் தான். உங்கள் சீனியர் கூப்பிட்டு உங்களை எக்ஸலண்ட், திஸ் இஸ் எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க, இது சொல்ல 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 அந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இடமே கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வராமல் இருக்கணும்னா the best thing is to be the best in your profession. So there is no stress. And I think I think the winning any profession you do is on capacity building. And the 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று நாலேஜ், அடுத்தது ஸ்கில், அடுத்தது விஸ்டம். இந்த 3 தான் எந்த ப்ரொஃபஷ்னல் எக்ஸலன்ஸுக்கும் முக்கியமானது. செய்யும் தொழிலை பற்றி நாலேஜ், செகண்டு ஸ்கில், 3வது வந்து எப்போ இந்த 2ஐயும் யூஸ் பண்ணணுங்கிறக்கூடிய விஸ்டம். இந்த 3 இருந்துருச்சுன்னா எந்த ப்ரொஃபஷ்னாலும் யூல் பி எக்ஸலண்ட். அண்ட் வென் யூ பிகம் எக்ஸலண்ட் தெர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஆன்சர் ஆன் த ஸ்ட்ரெஸ் பார்ட் ஆஃப் இட். செகண்ட் வந்து த சிம்பிள் யோகா நீங்கள் கேட்டது. ஸோ சிம்பிள் யோகா கேன் பி ஃபாலோட். அதில் வந்து தெர் இஸ் அப்சல்யூட்லி நத்திங். அது வந்து இட்ஸ் கெப்பாசிட்டி பில்டிங் தான். ஸோ எனி யோகா கேன் பி ஃபாலோட். ஹரே கிருஷ்ணா. பிரபு, பக்கத்தில் இஸ்கான் இருக்குங்க, அதனால் உங்களை நான் கிருஷ்ணாவை வச்சுட்டு நான் அர்ஜுனனை மாறிக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து அர்ஜுனன் சொல்கிறதாக கணக்கு இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது மக்களுக்காக, இந்த அர்ஜுனன் கேட்குறது மக்களுக்காக, அப்படி வச்சுக்கலாங்க. நான் அங்கேருந்து இங்கே உள்ளுக்குள்ளே வரும்போது பிளைண்டாக தான் வந்தேனுங்க. வரும்போது உங்களோட ஸ்பீச்செல்லாம் கேட்டு வரும்போது சிகரெட் ஸ்மோக் பண்ணால் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ட்ரிங்க்ஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இதில் சிகரெட்டை நிறுத்தினோம்னா இத்தனாவது நிமிஷத்துலேருந்தே உங்கள் உடம்பில் இந்த மாதிரியெல்லாம் புதுசாக விஷயங்களெல்லாம் வருதுன்னு சொல்லி சினிமா போகும்போது முன்னாடி அந்த ரிவ்யூ போடும்போது அதெல்லாம் போடுறாங்க. என்னோடய கேள்வி, நான் ஒரு ட்ரிங்கர்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் உங்களோட பேச்சை கேட்டுட்டு சரி நாம் இவர் சொல்லியிருக்காரு, இவர் சொல்கிறதுல ஒரு டாக்டருங்கிற முறையில் சொல்லும்போது சும்மா சொல்ல மாட்டார், நிறைய புள்ளி வச்சு தான் சொல்லுவாருங்க வயசில். சரி, இன்னையிலிருந்து நாம் இதை ஒரு பொறுப்பு எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னம்னா 100% அப்படியே ட்ராப் பண்ண. ஏன்னா பல பேர் சொல்லியிருக்காங்க, தடாரும் நிறுத்திடாத தம்பி, அவங்கள நம்பாதீங்க. இல்லை அதாங்க அவன் இல்லை, இப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க அவர் அப்படித்தான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால நான் ஒரு ட்ரங்கராக இருக்கிற பட்சத்தில் நான் சடனாக நிறுத்துறது தப்பு இல்லையா? இல்லை அதில் ஏதாச்சும் சம் வேரியேஷன் இருக்குதா? ஒன்றுமே வேரியேஷன் கிடையாது. ஓகே, ஸ்ட்ராங்காக மனசில் இன்னிலிருந்து நான் தொடமாட்டேன்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கிட்ட போய் கேட்கவே கேட்காதீங்க.
நான் சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. Sure, sure. யார் சொன்னதையும் வச்சுட்டு அது ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துட்டு நீங்க குடிக்க வேண்டாம். பிரபு அதனால தான் உங்களுக்கு கிருஷ்ணான்னு சொன்னேன் நான். இல்ல இல்ல ஹரே கிருஷ்ணா. இல்ல 100%. ஏன்னா நமக்கு வந்து எந்த தப்பு பண்றதுக்கும் நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் வேணும். ஸோ ஒரு எக்ஸ்கியூஸ்னால தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லி நம்மளையே திருப்திப்படுத்திக்கிறோம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் உங்களை பார்த்தா நீங்கள் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம் பிரபு. அப்படியே நீங்கள் எடுக்கவங்களா இருந்தாலும் இன்றைக்கி நைட்லேருந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே ஆகாது. யூ கேன் வின் ஓவர் யுவர் மைண்ட் அண்ட் டோன்ட் கோ டு த ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வாண்ட் யூ டு ட்ரிங்க். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. Very good evening, sir. Good evening. My name is Sivakumar, age 60. சார் உங்களை பார்த்தா அப்படி தெரியல சார். வயசு ஏன் சார் சொன்னீங்க? யங்காக தான் இருக்கீங்க சார். ஏஜ் சொல்லணும் மத சொல்லலான்ட்டு. டைப் 1 டயபெட்டிஸ் சார். ஓகே. இப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி ரிட்டையர் ஆகுது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பொண்ணு ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி ஜவு கட் ஆகிடுச்சு. நான் கங்கா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். டாக்டர் சீனியர் டாக்டர் சேவ் பண்ணி வச்சுருந்து பேரை மறந்துட்டேன். சுந்தர்ராஜன். ஒலிம்பிக் போகலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். நல்லா இருக்குது. டெய்லி காலையில் 1/2 மணி நேரம் சாயங்காலம் 1/2 மணி நேரம் நடக்குனாரு. 6 மந்த்ஸ் கழிச்சு வர சொல்லியிருக்காரு. ஃபிசியோதெரப்பி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இப்படி தாங்கி தான் நடக்க முடியும். இன்னும் மணல் மூட்டை எக்ஸ்ட்ரா நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிரிஸ்காக நடக்க முடியல எல்லாத்தையும் போல். காலையில் 1 ஹவர் சாயங்காலம் 1 ஹவர் நடக்கிறேன். டைப் 1 டயபெட்டிஸ், 2 வேளை இன்சுலின் எடுத்துக்கிறேன். இனி நான் ஹெல்த் வைஸாக இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? இல்லை, ஸோ டைப் 1 நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் வாக்கிங் போகிறீங்க டெய்லி? காலையில் 1 ஹவர், சாயங்காலம் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் போகணுங்க. சில நேரத்தில் முடியறதில்லை. டே 1 ஹவர் போகிறேன். 1 ஹவர். ஸோ ஆக்சுவலாக இப்போ எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸில் ஐ திங்க் டெஃபினட்டாக பண்ண வேண்டியது வாக்கிங். செகண்ட் ஒன் வந்து இந்த நான் சொன்ன கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஃபுட்டை கம்மி பண்ணிவிட்டு, சுத்தமாக நிறுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன், கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதை ஜாஸ்தி, ஃப்ரக்டோஸ் அந்த ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப இறைவன் ஏன் தான் இப்படி படைச்சாருன்னே தெரியல. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஃபுட்டு தான் சுகர் ஜாஸ்தி பண்ணுது. மாம்பழத்தை சாப்பிட வேண்டாம், பலாப்பழம் சாப்பிட வேண்டாம், வாழைப்பழம் சாப்பிட வேண்டாம். பட் அது ஏன் கடவுள் அதை ரொம்ப டேஸ்டியாக படைச்சாருன்னே தெரியல. ஸோ எது சாப்பிட்ணுன்னா ஆரஞ்சு சாப்பிட்லாம், சாத்துக்குடி சாப்பிட்லாம். அதில் வந்து இருக்கிற சுகர் வந்து அதிகப்படுத்தாது. ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து டயபெட்டிஸ்க்கு ப்ராப்ளம் இல்லை, பட் மற்றது ப்ராப்ளம். அது மாதிரி நீங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்துக்கணும், வாக்கிங் போகணும். இது 2 மட்டும் போதும் சார். அண்ட் ஆல்சோ டயபெட்டிஸ்லேயும் சரி, ஹைப்பர் டென்ஷன்லேயும் சரி, இதுலேயும் தூக்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த 7 hours தூக்கம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு மீதி 2 பண்ணுங்கள். ஐ திங்க் யூ வில் ஹேவ் அ ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் பாடி. அந்த லிகமெண்ட் இது வந்து போக போக 6 months ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சு சார் ஆப்ரேட் பண்ணி? 6 months ஆச்சு. 6 months ஆச்சு. அது போக போக அது அந்த ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் ஜாஸ்தி ஆகிடும் சார். அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. எதுக்காக சொல்கிறேன்னா, டியூட்டிக்கு போகும்போது ஆஃபீஸ் வீட்டுக்கு வந்தோடனே படுத்தோடனே தூக்கம் வந்துடும். இப்போ 3 மாதத்துலேயே தூக்கமே வரமாட்டேங்குது. லேட் நைட் தான் தூக்கம் வருது. கண்ட்ரோலாக இருக்கேன் சுகர் இத்தனைக்கும். நைட் படுத்தோன்னே காலையில் தான் எஞ்சி யூரின் போகிறேன். இன்பிட்வீன் போகிறதில்ல, கண்ட்ரோலாக இருக்குது. வெறும் வயதில் காலையில் 100 குளுக்கோமீட்டர் வச்சுருக்கேன். காலையில் பிலோ 100 வச்சுக்கிறேன். ஓகே. ஆனாலும் கூட தூக்கம் பழைய மாதிரி நல்ல டீப் ஸ்லீப் வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் என்ன ரீசன் நினைக்கிறீங்க அதுக்கு? இப்போ 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? உடல் உழைப்பு குறைஞ்சதுனால தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் நான். உடல் உழைப்பு? 8 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒன்றும் வேலையில் டிவி பார்க்குறேன், பேப்பர் படிக்கிறேன், புக்கு படிக்கிறேன். அந்த மாதிரி இல்லை. புக்கு வந்து நிறைய புக்கு தான் படிக்கிறேன். பட் அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலேருந்து உடம்புல வேறு வராதனால ஸோ தூக்கம். அப்போ ரொம்ப நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக பண்ணுறேன், தூக்கம் வரலன்னு. ஸோ ஐ திங்க் ரொம்ப சிம்பிள். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக தூங்கிடலாம். நிஜமாக சொல்கிறேன். நீங்களே ஆன்சரும் சொல்லிட்டீங்க. அதனால் யூ ஹவ் டு இன்க்ரீஸ் யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டிக்ரீஸ் யுவர் செடன்ட்ரி லைஃப், அப்புறம் நல்லா தூக்கம் வந்துடும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். சார் பேசும்போது சர்க்கரை அளவு வந்து 100லேருந்து 120க்குள்ளே வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க சார். அது வந்து ரேண்டம் சுகரா சார் இல்லை? இல்லை, ஃபாஸ்டிங் வந்து டெஃபினட்டாக 100க்கு கீழே. ஸோ ரேண்டம் வந்து ஒரு 120 to 140க்கு கீழே. நான் 120ன்னு சொன்னது வந்து இட்ஸ் அன் எக்ஸலண்ட் கண்ட்ரோல். போஸ்ட் ப்ராண்டியல் வந்து ஒரு 160 மட்டும், சம்டைம்ஸ் 180 மட்டும் கூட போகலாம் சார். பட் அந்த HbA1cன்னு சொன்னது 6.5க்கு கீழே வச்சுட்டா சுகர் இருந்தாலும் ஆர்கன்ஸ் எஃபெக்ட் ஆகாது. பிளட் சப்ளை எல்லா ஆர்கனுக்கும் சீராக பிளட் சப்ளை போயிட்டுருக்கும் சார். ஓகே சார். அது டயபெட்டிக் இல்லை சார். நான் இருந்தாலும் ரேண்டம் சுகர் எப்போயாவது எடுக்கும்போது 140 இருக்குது.
140 இல்லை ரேண்டம் 140 ஓகே Okay, sir. சார் பட் அந்த HbA1c-யும் ஒரு தடவை பண்ணி பார்த்துடுறேன் சார் பார்த்தேன் ஸோ அப்புறம் ரெகுலர் வாக்கு சார் நான் மார்னிங் வந்து ஒரு 40 மினிட்ஸ் அப்புறம் ஈவினிங்கும் ஒரு 1/2 hour 40 மினிட் டிபெண்ட்ஸ் டைம் கிடைக்கிறத பற்றி பண்ணுவேன். அப்போ அது பண்ணும்போது ஒரு ரெசிடுவல் நீ பெயின் வருது, பட் அது முடித்தோடனே ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் சரியாயிருது. அதோட தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை சார். இல்லை ஒன்றும் இஷ்யூ இல்லை சார். அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற பெயின் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு பேர். ஓகே சார். ஸோ கொஞ்சம் அந்த டீஜெனரேஷன் ஏஜ் போக போக அந்த முட்டியில் அந்த எலும்பு தேய்மானம் இருக்கும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு பேர் அது. ஸோ பட் அது இருக்கிறனால நீங்கள் வலி வருதுங்கிறனால நிறுத்திடாதீங்க. ஆக்டிவிட்டி செய்ய செய்ய மசில் ஸ்ட்ராங் ஆகிடும். உள்ள ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் மசில் வந்து ஸ்ட்ராங்காக ஜாயிண்ட்டை ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் போக வேண்டிய நெசசிட்டி கம்மியாயிடும். நல்லது. ஸோ ஆக்டிவிட்டி நீங்கள் நிறுத்தாதீங்க சார். நல்லது சார். அப்புறம் சார் கட்கல்ஸ் பற்றி சொன்னீங்க சார். சம்படி டோல் என்னென்னா இது மாதிரி ஆஃப்டர் ஃபுட்டு முடிஞ்சால் வஜ்ராசனத்தில் உட்காருங்க, அப்புறம் ஸ்லைட் வாக்கிங் இஃப் பாசிபிள்னா அப்படியே நடங்கிறாங்க. அது மாதிரி பண்ணலாமா சார்? நைட்டு சாப்பிட்டது கொஞ்சம் தூரம் அப்படி இல்லை அப்சல்யூட்லி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். டெஃபினட்டாக பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பண்ணலாம், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்லோ வாக் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப வேல்யூபிளாக இருந்தது சார் உங்களோட ஸ்பீச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் சார். நைட் பெட் டைம் வந்து என்ன பெஸ்ட் டைம்? டின்னருக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் கழித்து நம்ம தூங்குறது? ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க 2 hours சொல்கிறாங்க. வாட்ஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் டின்னர் அண்ட் ஸ்லீப்? சார் ஆக்சுவலி ஆஸ் பர் தி நம்மளுடைய பழைய வேதாப்படி ப்ளஸ் ஜெயினிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 o'clock சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறது வந்து தான் பெஸ்ட்டு. அதுதான் பெஸ்ட்டு அது. பட் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக இல்லை. ஸோ அட்லீஸ்ட் தேர் ஷுட் பி இது வந்து கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம்னு இருக்குது சார். இப்போ சாப்பிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டமக்கில் போய் இருக்குது, அப்புறம் குடலுக்குள்ளே போயிடுது. அது வந்து கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம். ஸோ ஐடியலி இப்போது ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இப்போ 9 o'clock தூங்குறவங்க 7 o'clock டின்னர் எடுத்துக்கலாம். ஒரு 2 hours கேப். ஸோ ஃபுல்லாக எல்லாம் உள்ளே போயிடும். ஸோ 8ன்னா 10 o'clock தூக்கத்துக்கு போயிடலாம். ஸோ தட் வில் பி ஐடியல் சார். தேங்க்யூ டாக்டர். வேறு கேள்வி இருக்குங்களா? குட் ஈவினிங் சார். சார் லாங் டைமு இன்சுலின் எடுத்து ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை சார். ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. 100% ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் குட் ஈவினிங் சார். யா குட் ஈவினிங் சார். சார் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களையும் அடல்ட்டையும் விளையாடுறதுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்தை கொஞ்சம். நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பித்ததே அதில் தான் ஆரம்பித்தேன். ஓகே சார், தேங்க்யூ. விளையாட வைக்கணும்னு ஆரம்பித்தேன். உங்களை யாராவது அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களா? இல்லை சார், நான் சொசைட்டியில் பார்க்குறத வச்சு 100% அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சொன்னேன் நான். ஓகே சார், நான் கொஞ்சம் லேட்டாக தான். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். லேட்டர் லைஃப் நல்லா வாழணுன்னா யங்கர் ஏஜ் குரூப்பில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக சார். இல்லை ஸ்க்ரீன் டைம் கூட அதிகப்படுத்தி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கட் பண்ணிடுறாங்க. அது பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதே பாயிண்ட் தான் திருப்பி நாங்களும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி பண்ணோம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கங்க. வயது 78. நான் ஒரு ஓய்வூதியன். அரசு பணியில் வந்து விடைபெற்றேன். அதனால் எனக்கு கடந்த 20 ஆண்டாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆல்மோஸ்ட் இல்லை. காலையில் 1 மணி நேரம் நடைப்பயிற்சி போகிறோம், அவ்வளோதான். போயிட்டு வந்து வழக்கம் போல் நான் பிறப்பால் வளர்ப்பால் சைவம், இட்லி, அரிசி, சோறு, இரவு இட்லி அந்த நேரத்துக்கு சாப்பிட்ருவேன். எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ப்ராப்ளம், வாக்கிங் போயிட்டு வந்து காலை உணவு அருந்திய உடனேயே சாப்பிட தூக்கம் வந்துடுது. 3 பத்திரிகை வாங்குறேன், எதையுமே படிக்க முடியல. அது எதாவது வளர்ச்சி மாற்றம் ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் இருக்குங்க? இல்லை சார், இது வந்து சாப்பிட்டதும் தூக்கம் வர்ற ரீசன் என்னென்னா, இப்போ ஹார்ட் பம்ப் பண்ணும்போது ஒரு 5 லிட்டர் பிளட்டு வெளியில் வருதுன்னா சாதாரணமாக அதனுடைய பிரெயினுக்கு போகிற பிளட்டு தான் ரொம்ப ஜாஸ்தி. பட் சாப்பிட்டு முடித்ததும் என்ன ஆகுதுன்னா, வயிறு நல்லா ஸ்டமக் நல்லா இதாகும்போது இந்த பிரெயினுக்கு போகிற பிளட்டு டைவர்ட் ஆகி ஃபுல்லாக ஸ்டமக்குக்கு போக ஆரம்பிச்சிருது. அதனால தான் தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இது ஒரு நார்மல் ஃபினாமினா. இதில் ஒன்றும் டிசீஸோ டிஸார்டரோ கிடையாது. ஸோ இதில் ஒரே ஒரு இது, இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் எனக்கு தெரியல, நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நீங்கள் அது கம்மி பண்ணிடணும்.
ஒரு 2 இட்லி கம்மி பண்ணிங்கன்னா blood சப்ளை, ஸ்டமக்குக்கு போகிற blood சப்ளை வந்து கம்மி. ஸோ பிரெயினுக்கு போகிற blood சப்ளை அதிகமாக இருக்கும், தூக்கம் வர்றது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட் ஸ்மால் ஃபீட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் வீட்டில் இருக்கிறனால. ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட்டா தான் இந்த ப்ராப்ளம் வரும் சார். இல்லை, வயிறு முட்டை சாப்பிட்றது இல்லை, 3 இட்லி அதோட நிறுத்திக்கொள்கிறேன். சரி, ஓகே. பட் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியவே மாட்டேங்க. நடந்தால் கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் மறுபடியும் போய் ஆளை தள்ளிடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளை இது பண்ணுது. பட் ஆனால் நீங்கள் ஒரு விதத்தில் சந்தோஷப்படணும் சார். நிறைய பேர் தூக்கம் வரலன்னு தான் கவலைப்படுறாங்க. நீங்கள் தூக்கம் வருதுங்கிறதுனால தூங்கிடுங்க சார், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். எஸ் மேடம், குட் ஈவினிங் சார். என்னோட ஒரு கேள்வி பொதுவான கேள்வி தான். இப்போ ஜென்சி தலைமுறையினர் எதிர்கொள்கிற உடல் நலன் மற்றும் மனநலன் தொடர்பான பிரச்சனைகள் இதுவும் நாங்கள் முதல்ல பேசினோம் மேடம். ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணது அதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜென்சினால தான் ப்ராப்ளமே. இப்போ எப்போவுமே இதுதான் உற்ற நண்பன். ஸோ செகண்ட் வந்து லேட் நைட்டு, தூக்கம் கம்மி, நிறைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டச் பண்ணதே இந்த டாபிக் தான் டச் பண்ணேன் நான். கண்டிப்பாக தப்பு. அவங்க செய்கிற எதுவுமே நம்மளால் இப்போ அதுதான் நான் பேரண்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு காஷனாக சொன்னேன். அந்த ஏஜில் நம்ம என்ன பண்ணணுமோ அது கண்டிப்பாக பண்ணணும். அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார்? அப்போ ஏன்னா சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் மாணவர்களோட கல்லூரியில் இது பண்ணும்போது பேசுகிறோம், அவங்கள எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ஆக்சுவலாக சஜஷன்ஸ். ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் வந்து திஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் இப்போ இந்த கண்ட்ரியில். இதோட ஆன்சர் வந்து லீடர்ஷிப் தான் மேடம். டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த லீடர்ஷிப் தான். ஸோ டீச்சர்ஸ் ஹேவ் த பவர் டு டெல் தெம். இதுக்கு வந்து நீ சீக்கிரம் தூங்கு, நீ ஸ்மோக் பண்ணாத, இப்படியெல்லாம் சொன்னால் ஸோ எல்லாமே ஸ்டோரி டெல்லிங் தான் மேடம். கதைகள்னால தான் மாற்ற முடியும். கதைகள்னால் உண்மை கதைகள்னால தான் மாற்ற முடியும். ஸோ பிறந்த இந்த லைஃப்பை வந்து லெஜெண்ட்ரி லைஃபாக மாற்றுறதா இல்லையாங்கிறது காலேஜில் தான் டிசைட் ஆகுது. இங்கே தான் வந்து மாற்றங்களே வருது. நல்லா படிச்சுட்டு இருந்தவன் மோசமாகிறதுக்கும் மோசமானவன் நல்லா ஆகிறதுக்கும் காலேஜ் ஒரு ரொம்ப முக்கியமான தருணம் அது. நீங்கள் காலேஜ் டீச்சராக இருந்துச்சுன்னா ஐ திங்க் யூ ஹாவ் த பவர் டு சேஞ்ச் தேர் தாட் ப்ராசஸ். அண்ட் நீங்கள் சொல்லணும், நீ இப்படியே படிக்காமல் இப்படி தான் இருந்தேன்னா ஹோல் லைஃப்பும் நீ ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஒரு துணி கடையிலையோ இல்லை ஒரு ஜுவல்லரியிலையோ போய் வேலை செய்கிறவனா தான் இருக்க முடியும். அங்கே போய் பொருள் வாங்குறவனா இருக்க முடியாது. நீ எதுவாக இருக்கணுங்கிறது நீயே முடிவு பண்ணுங்கிறது. அந்த மாதிரி நீங்கள் நிறையா ஒரு இன்சைட்ஸ் கொடுத்து அவங்கள கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண வைக்கணும் மேடம். பட் யங்கர் ஜென்ரேஷன் மோசமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாலும் இந்தியா த பிரைட்டஸ்ட் கிட்ஸ் தான் இப்போ யூஎஸில் அவார்டாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 குரூப்பும் இருக்குது. ஸோ நம்ம வந்து வி ஹாவ் டு கன்வெர்ட் தெம். அது டெஃபினட்டாக ஐ திங்க் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் த டீச்சர்ஸ் ஹேவ் டு ப்ளே அண்ட் த பேரண்ட்ஸ் ஹேவ் டு ப்ளே. தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். சார் இந்த போன் டென்சிட்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் போன்ஸ் டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இந்தியாவில் காமனஸ்ட் ப்ராப்ளம் இப்போ போன் டென்சிட்டி தான். ஸோ ரீசன் வந்து ஒன்று செடன்ட்ரி லைஃபு, செகண்ட் வந்து சன்லைட்டே இல்லாமல் இருக்கிறது. எல்லாமே இப்போ இன்டோர்ஸ்லேயே இருக்கிறது ஜாஸ்தி, ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி, மொபைல் டைம் ஜாஸ்தி, வெளியில் சன் படுற மாதிரி இருக்கிறது கம்மி. ஸோ ஆஸ்டியோபொரோசிஸுங்கிறது 40 இயர்ஸுக்கு மேலே இந்தியாவில் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. விட்டமின் டி டிஃபிஷியன்சி ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஆன்சர் வந்து அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் 2 விட்டமின்ஸ் உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்று B12, இன்னொன்று விட்டமின் டி. இந்தியாவில் ரொம்ப அதிகமாக ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய 2 விட்டமின் டிஃபிஷியன்சி, விட்டமின் டி அண்ட் விட்டமின் B12. ஸோ இது மட்டும் மேபி இயர்லி ஒன்ஸோ இல்லை அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒன்ஸோ நீங்கள் விட்டமின் டி லெவல் பார்க்கணும். அது 20க்கு மேலே எடுத்துகிட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மாத்திரைகள் இருக்குது. அது சரி பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் யூ ஹாவ் டு மெயினாக வாக்கிங் அண்ட் சன்ஷைன், இந்த 2 டெஃபினட்டாக இருக்கணும் சார். இது இருந்துச்சுன்னா ஆஸ்டியோபொரோசிஸ் கம்மியாயிடும், போன் டென்சிட்டி நல்லா இருக்கும். பட் ஹானஸ்ட்டாக இப்போ எங்களுக்கு வர எல்லா பேஷண்ட்டுமே
போன் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் உளுந்த உடனே போன் ஃப்ராக்சர் ஆகிடுது. ஸோ போன் டென்சிட்டி மட்டும் நல்லா இருந்தானா உளுந்தா கூட ஃப்ராக்சர் ஆகாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். ஸோ இன்றைக்கி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறது ப்ரிவென்டிவ் மெடிசன். நோய் வர தடுக்கக்கூடிய எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அதில் ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கணும்னா போன் டென்சிட்டி நல்லா இருக்கணும். போன் டென்சிட்டி நல்லா இருக்கணும்னா விட்டமின் டி நார்மலாக இருக்கணும். விட்டமின் டி நார்மலாக இருக்கணும்னா சன்ஷைனில் போகணும். அப்புறம் அந்த போனோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும்னா வாக்கிங் போகணும். ஸோ இது 2 தான் சார். திஸ் இஸ் போன் டென்சிட்டோமெட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு டெஸ்ட்டு தான். அது விட்டமின் டி பண்ணிட்டோன்னா நமக்கு போன் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து 80 வயசுக்கு மேலே அதிகமாக பார்க்குற ஒரே ஃப்ராக்சர் ஹிப் ஃப்ராக்சர் தான். அண்டு அது 80 வயசில் விழுந்தா கூட ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கணும்னா இப்போ ப்ரிவென்டிவாக நம்ம இருக்கணும். டி லெவல் அண்ட் வாக்கிங் சார். இது 2 போதும் சார். குட் ஈவினிங் டாக்டர். சார் வணக்கம் சார். எஸ் சார். எலும்பு கொஞ்சம் தேய்மானமாக இருக்கிறவங்க வாக்கிங் போகலாமா? 100% போகலாம் சார். போக போக மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகிடும். எலும்பு தேய்மானம் இருந்தாலும் மசில் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ மசில்ஸ் வந்து அந்த போனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். நிறுத்தவே வேண்டாம் சார். தேங்க்யூ. நிறுத்தவே வேண்டாம். வணக்கம் சார். இப்போ நமக்கு நெஞ்செரிச்சல் வர்றதும் நெஞ்சு கரிப்புக்கும் இது என்ன எதனால் வருதுங்க சார்? இது வந்து உணவுனால் வரதா இல்லை நமக்கு உடல் எதாவது குறைபாடுனால இருக்குல்ல? எனக்கு புரியல சார். நெஞ்செரிச்சல் சொல்கிறாங்களேங்க. நெஞ்சு எரிச்சல். ஆமாம் சார். நெஞ்சு கரிப்பு இந்த மாதிரி இது வந்து நம்ம உணவுனால தான் வருதா இல்லை வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம உடல் எதாவது கோளாறுங்களா இருக்குது? சார் ஒன்று ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு ஸ்டமக்கில் சுரக்குது சார். அது டைஜஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக சுரக்குது. சில பேருக்கு அதிகமாக சுரக்கும். பட் ஆனால் ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்துடும். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கவங்க வந்து சாத்விக் ஃபுட்டுக்கு போயிடலாம். ஸ்பைசி ஃபுட்டை கம்மி பண்ணிடலாம். டெஃபினட்டாக நெஞ்செரிச்சல் கம்மியாயிடும். சில பேருக்கு வந்து ஹயாட்டஸ் ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து சாப்பிட்டு முடித்ததும் படுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ஒரு கேப் 2 hours இருந்துச்சுன்னா ஸ்டமக்கில் இருக்கிற கண்டென்ட்லாம் சிறுகுடலுக்கு போயிடுச்சுன்னா அந்த ஃபுட் கண்டென்ட் வந்து இந்த ஈசோஃபேகஸ்குள்ளே வராது. அந்த நெஞ்சு கரிப்பு கம்மியாயிடும் சார். ஸ்பைசி ஃபுட் கம்மி பண்ணிடலாம் சார். நன்றி சார். டாக்டர், myself Pradeep. Doctor, you know that person very well. Not only you, everybody knows about that person. எப்படின்னா பாகிஸ்தானி கிரிக்கெட் பிளேயர் வாஷிம் அக்ரம் அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, at the age of 17 I am a diabetic, but he performed 22 years in the international cricket. எப்படி டாக்டர் அவரால் மட்டும் அந்த டயபெட்டிக் வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது? இல்லை சார், டயபெட்டிஸ் வந்து நம்ம கையில் இல்லை, வந்துச்சா இல்லையாங்கிறது. அது ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பட் அது எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கோங்கிறதுல தான் இருக்குது. எல்லாம் டயபெட்டிக்ஸ் 90-100 இயர்ஸ் கூட இருக்காங்க. அது ஸோ அந்த லெவல் வந்து 6 கீழே வச்சுட்டா ப்ராப்ளம் இல்லை சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூ கேன் ரிமைன் அ டயபெட்டிக் லைஃப் லாங் விதவுட் எனி ப்ராப்ளம் சார். டாக்டர், இப்போ நைட் ஷிஃப்ட் ஃபுல்லாக பண்ணுறாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு 6 months வந்து நைட் ஷிஃப்ட் எடுத்துகிட்டு பகல் ஃபுல்லாக படுத்து தூங்குறாங்க. இப்போ அவங்க வந்து அந்த 6 monthsக்கு அப்புறம் இப்போது திருப்பியும் பகலில் ஒர்க் இருக்குது அப்படின்னு இப்போ சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களால சேஞ்ச் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அந்த தூக்கத்தை நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிறாங்க. அதுக்கு எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? இது ரொம்ப கஷ்டம் சார். பிகாஸ் உள்ள ஒரு பயாலஜிக்கல் கிளாக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் டிசைட் பண்ணுது. சர்க்கேடியன் ரிதம்னு இருக்குது. ஸோ அந்த கிளாக் தான் டிசைட் பண்ணுது. ஸோ ஹோல் சிஸ்டமும் மாறிடுச்சு. அது அப்படி திடீர்னு அது ஷிஃப்ட் மாற்றுறது ரொம்ப கஷ்டம் சார். அது நிஜமாகவே கஷ்டம். வீக்லி ஒன்ஸ் நைட் டியூட்டி பண்ணிவிட்டு அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் 6 months நைட் பண்ணிவிட்டு அப்புறம் 6 months டே பண்ணுறது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் சேஞ்ச் இன் தி சிஸ்டம். அந்த ஹோல் கான்செப்டே கூட நம்ம மாற்றலாம். இல்லை அப்படி தான் இண்டஸ்ட்ரி வேலை செய்யும் அப்படின்னு நினச்சா ஹி ஹேஸ் டு அக்செப்ட் இஸ் லைஃப் லைக் தட். பட் அது ரொம்ப கஷ்டம் சார். அது ரெண்டாவது சேஞ்ச் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும். அது திருப்பி அந்த மெலட்டோனின் லெவல் அண்ட் பயாலஜிக்கல் கிளாக்கு அப்படி மாத்திரவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 weeks ப்ராப்ளமாக இருக்கும். அப்புறம் அப்படி ஸ்லோவாக அடாப்ட் ஆகிடுவாங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என் பேர் நடராஜங்க, 56 வயசாகுதுங்க. மலையேற்றம் ஓகேங்களா இல்லை வாக்கிங் ஓகேங்களா? என்னை பொறுத்த மட்டும் இட் டிபெண்ட்ஸ். இப்போ உங்கள் 56 ஏஜுக்கு வாக்கிங் தான் சார் பெஸ்ட்டு.
பட் இதில் வந்து நீங்கள் மராத்தினர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து அகெயின்ஸ்ட் கிராவிட்டி மேலே போகும்போது டோட்டல் கேலரிக் ரிக்குவயர்மெண்ட்டு, ஜாயிண்ட்டோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே ரொம்ப முக்கியம் அது. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஆக்டிவாக இருக்கிறவங்க வந்து மேலே போகலாம். பட் சின்ன வயசுலேருந்து ரொம்ப செடன்ட்ரியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு நான் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும்னா வாக்கிங் தான் சார் பெஸ்ட்டு. தரையில் இப்படி ஒரே சமமாக நடக்கிறது தான் பெஸ்ட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you.